பிளாக் அவுட் நோ ஒயிட் மஸ்ட் டை எபிசோட் 5ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிராமாவோட பேர் போட்டா காப்பிரைட் கொடுக்குறாங்க. அது இல்லாம சில பேருக்கு யூடியூப் நோட்டிபிகேஷன் போகாது. வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் லிங்க் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். அதுக்காக தான். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே பிளாஷ்பேக் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பெட்ல படுத்திருக்க, அம்மா சாப்பிட வான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு பசிக்கலன்னு ஹீரோ சொல்ல, உனக்கு பிடிச்சதான் சமைச்சேன்னு அம்மா சொல்ல, எனக்கு தெரியும் நீங்க என்ன ஏமாத்துறீங்கன்னு ஹீரோ சொல்ல, அம்மா விடாம சாப்பிட கூட்டிட்டு போறாங்க. அடுத்தது அம்மாவும் ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்க, அப்ப அம்மா உன் அப்பா எதுக்காக இப்பவே கார் வாங்கினாருன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ நான் எங்கேயும் ஓட்டிட்டு போக மாட்டேமா, சும்மா பார்க்க தான் போறேன், வேர் ஹவுஸ்க்கு முன்னாடி தான் நிறுத்தி வச்சிருக்காரு, போய் ஆசை தீர பாரு. அம்மா காரை ஓட்டியும் பார்க்கணும்னு சொல்ல அம்மா முடியாதுன்னு சொல்றாங்க. அம்மா முடியாதுன்னு சொன்னதுனால ஹீரோ பாதி சாப்பாட்டுலயே எழுந்திருச்சிடுறாரு. அது மட்டும் இல்ல, அம்மாக்கு கிச்சி கிச்சி மூட்டி அவங்க கிட்ட இருந்த கார் சாவியும் எடுத்துக்கிறாரு. அப்ப அம்மா ஹீரோ காரை ஓட்டக்கூடாது, பாத்துட்டு மட்டும்தான் வருவேன்னு சத்தியம் பண்ணுன்னு சொல்ல, அடுத்ததான் அந்த கார் வேர் ஹவுஸ் முன்னாடி நின்னுட்டு இருக்க, வேர் ஹவுஸ் முழுக்க ரத்தமா இருக்கு, கார் டிக்கிலையும் ரத்தமா இருக்கு. திரும்ப பிரசன்ட காமிக்க, அப்ப சீஃப் என்ன விளையாடிட்டு இருக்கன்னு கேட்க, அதுக்கு இன்சூரன்ஸ் லேடி என்ன எதுவுமே ஞாபகத்துல இல்லாத மாதிரி நடிக்கிறீங்க, கடைசியா என் பொண்ண நீங்க இந்த வீட்ல தானே பாத்தீங்க. அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்கும் அஃபேர் இருந்திருக்கு. அப்படிதான் ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க. சீஃப் இன்சூரன்ஸ் லேடிய ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு ரூம்ல இருந்து வெளியே வர, ஆனா இன்சூரன்ஸ் லேடி அவர் பின்னாடியே ஓடி வந்து ஹக் பண்ணிக்க, அவங்க ரெண்டு பேரும் அப்படி இருந்தத ஃபர்ஸ்ட் விக்டிம் பாத்துட்டு இருக்கா. உடனே அங்கிருந்து ஓடி போயிடுறா. பொண்ணை சமாதானப்படுத்தலான்னு போறாங்க. ஆனா சீஃப் தான் அவங்கள தடுத்துடுறாரு. ஸ்டார்டிங்ல இவ ஜாலியா போனை பாத்துட்டு இருக்கப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கோம் இல்லையா, போயாங் எங்கம்மா இருக்க, வீட்டுக்கு வாமா, அம்மா எல்லாத்தையும் சொல்றேன்னு. அது இன்சூரன்ஸ் லேடியோட வாய்ஸ் தான். இதுக்கப்புறம் தான் அவங்க பொண்ணுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி பேசி இருக்காங்க. பிளாஷ்பேக் அதோட முடிய, அப்ப இன்சூரன்ஸ் லேடி சீஃப பார்த்து, என்னாச்சு, என் பொண்ணு இறந்ததுக்கு நாம தானே காரணம், அன்னைக்கு மத்த பசங்க கூட சேர்ந்து ஹீரோ வீட்டுக்கு போய் விளையாட போறதா சொன்னா, அவ மட்டும் போயிருந்தா நாம மாட்டிருக்க மாட்டோம்ல, என் பொண்ணு பின்னாடியே போயிருந்தா என்ன ஆகிருக்கும், அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், ஆனா எனக்கு கிடையாது, இப்ப எதுக்காக பழசெல்லாம் பேசிட்டு இருக்க. அதுக்கு இன்சூரன்ஸ் லேடி அவங்க ஹஸ்பண்ட ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. அதை கேட்டு சீஃப் சிரிச்சிட்டு சொல்றாரு, என்னால முடியாது, நான் சீஃபா இருந்தாலும் குற்றத்தை ஒத்துக்கிட்டவங்கள ரிலீஸ் பண்ண முடியாது, இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல, அதுக்கு இன்சூரன்ஸ் லேடி என் புருஷனை மட்டும் நீங்க ரிலீஸ் பண்ணலனா அதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்ன்றத பாப்பீங்க, அந்த விஷயம் கிராமம் முழுக்க எவ்வளவு வேகமா பரவுதுன்னு பாக்குறீங்களா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க, ஹீரோ வேர் ஹவுஸ்ல இருக்க டூல் பாக்ஸ பாக்குறாரு. டூல் பாக்ஸுக்குள்ளதான் காரோட சாவி எப்பவும் இருக்கும். அந்த உண்மை தெரிஞ்ச யார் வேணாலும் காரை எடுத்துருக்கலாம்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோவை காமிக்க, அவரு ஜூனியர் கிட்ட கிடைச்ச பாடி உன் ஃப்ரெண்ட் இதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்ல, இந்த மாதிரி நேரத்துலதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும், நாம செகண்ட் விக்டிமையும் எப்படியாவது கண்டுபிடிச்சணும்னு சொல்ல, ஜூனியரும் ஆமான்னு தலையாடுறான். அப்ப செகண்ட் ஹீரோவை வேர் ஹவுஸ்க்குள்ள கூட்டிட்டு போனார் இல்லையா, அப்ப கூட ஹீரோ நடிச்சு காமிச்சிட்டு நான் அந்த தப்பு பண்ணலன்னு சொன்னார் இல்லையா, அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு உடனே ஜூனியர் கிட்ட, நீ அந்த கிராமத்துல தானே ரொம்ப நாளா இருந்தன்னு கேட்க, ஆமா நான் அங்கதான் பிறந்தேன்னு ஜூனியர் சொல்ல, அப்போ உங்க ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்க, ஜூனியர் தெரியலன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோ கணக்கு போட்டு பாக்குறாரு. அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரே வழிதான், அதுவும் கிராமத்துக்கு போற மண் பாதை, அதனால அந்த ரோட்ல 20 இருந்து 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போக முடியும், குறைஞ்சது 15 நிமிஷமாவது ஆகும்னு சொல்றாரு. அவர் கணக்கு போட போட ஜூனியர் முகத்தை பார்க்கணுமே. உடனே ஜூனியர் கிட்ட, இன்னைக்கு காலையில வேர் ஹவுஸுக்கு நீ தானே காரை ஓட்டிட்டு வந்தன்னு கேட்க, ஆமா நான் தான் ஓட்டிட்டு வந்தேன், வெறும் வயித்துல குடிச்சேன்னா அதான் ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு அவன் பிளேஸுக்கு போயிடுறான். ஃப்ரெண்டு இறந்து போனதுனால அவன் ஒரு மாதிரி இருக்கான்னு செகண்ட் ஹீரோ நினைச்சுக்கிறாரு. அதனால உன் நிலைமை எனக்கு புரியுதுன்னு சொல்ல, அதுக்கு ஜூனியர் பரவாயில்ல, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சதெல்லாம் பண்றேன்னு சொல்றான். அடுத்ததா ஹீரோவை காமிக்க, அப்ப ஹீரோ சொல்றாரு, அன்னைக்கு கார்ல இருந்த பெட்ரோலை வச்சு பக்கத்து ஊர்ல இருக்க அந்த ஸ்கூல் வரைக்கும் போயிருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அடுத்ததா சியோவை காமிக்க, சியா சொல்றா, ரீசெண்டா நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல, இந்த சூஹோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல சொன்னாவ, சூஹோ பெயிண்டிங்கை இவகிட்ட காமிக்காம மறைச்சது, அதுக்கப்புறம் வலிப்பு வந்து விழுந்தது, ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்போ யாருக்கும் தெரியாம பெயிண்டிங்கை எடுத்துட்டு வர சொன்னது, இவ பெயிண்டிங்கை பார்த்தது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா. அப்பதான் இவளுக்கு ஒண்ணு வரைக்குது. சோ அன்னைக்கு நடந்த சம்பவத்தை சூஹோ நேர்ல பாத்திருக்கான்னு. அடுத்ததா சூஹோவை காமிக்க, சூஹோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பழைய சம்பவங்கள்லாம் கனவா வருது. சூஹோ வேர் ஹவுஸ்க்குள்ள ஒளிஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் விக்டிம் யாரோ ஏதோ பண்றாங்க. அவ அழறா. அடுத்ததா தலையில காயம் பட்டு ரத்தம் ஓவரா போனதுனால இறந்து போயிட்டு இருக்கா. அவளை தூக்கிட்டு போய் ஹீரோடைய கார் டிக்கில வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் செகண்ட் விக்டிம் வேர் ஹவுஸ்க்கு வந்திருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாமே பிட்டு பிட்டா தான் தெரியுது. திரும்ப ஹீரோவை காமிக்க, ஹீரோ ஒரு கேப்ல வேர் ஹவுஸ்ல இருந்து பக்கத்து கிராமத்துக்கு போறாரு. கேப்ல ஏறதுக்கு முன்னாடி டைம் நோட் பண்ணிக்கிறாரு. அப்போ டைம் கரெக்டா 10:58. திரும்பங்க ஸ்டேஷனை காமிக்க, அப்போ செகண்ட் ஹீரோ 10 வருஷத்துக்கு முன்னாடி விட்னஸ் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த வீடியோவை பாக்குறாரு.
முதல்ல இன்சூரன்ஸ் லேடியோட ஸ்டேட்மெண்ட் ஜூனியரும் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். அப்போ இன்சூரன்ஸ் லேடி என்ன சொல்றாங்கன்னா, நான் 11 மணிக்கு லாஸ்ட் பஸ்ல ஊருக்கு வந்து சேர்ந்தேன். நான் பஸ்ல இருந்து இறங்கி போறப்போ ஹீரோடைய கார் ஆப்போசிட் சைட்ல போச்சு. அந்த கார் ஹீரோடைய தானான்னு கேட்க அதுக்கு இன்சூரன்ஸ் லேடி கண்டிப்பா, ஏன்னா அந்த காரை வேர் ஹவுஸ் முன்னாடி பாத்துருக்கிறேன். அவர் கேச நோண்ட நோண்ட ஜூனியர் முகமே மாறுது. அந்த வீடியோவை பார்த்து முடிச்ச ஹீரோ அவங்க 10:58க்கு ஹீரோ காரை பார்த்ததா சொல்றாங்க. அங்க இருந்து பக்கத்து கிராமத்துல இருக்க அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு குறைஞ்சது 15 நிமிஷமாவது ஆகும். அதே சமயம் ஹீரோவை காமிக்க அவரு கேப்ல பக்கத்து கிராமத்துல இருக்க அந்த ஸ்கூலுக்கு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோவை காமிக்க அவரு சொல்றாரு அப்படின்னா அவன் அந்த கிராமத்துக்கு 11:13க்கு போய் சேர்ந்திருக்கணும். அதாவது செகண்ட் ஹீரோ எப்படி நடந்திருக்கும்னு கரெக்டா ஜட்ஜ் பண்ண இந்த பக்கம் ஹீரோவும் அந்த மாதிரி நடந்திருக்குமான்னு செஞ்சு பாக்குறாரு. அடுத்ததா செகண்ட் ஹீரோ சொல்றாரு, அவன் எவ்வளவு வேகமா அந்த பாடியை தூக்கிட்டு போய் போட்டிருந்தாலும் குறைஞ்சது அதுக்கு 10 நிமிஷமாவது ஆகிருக்கும். ஏன்னா அந்த பொண்ணோட வெயிட் 50 கிலோ. அதே மாதிரிதான் ஹீரோ இங்க ஃபர்ஸ்ட் விக்டிமோட வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு கல்லை தூக்கிட்டு போய் அந்த இடத்துல போடுறாரு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ பாடிய டனலுக்குள்ள போட்டது 11:20ல இருந்து 11:30க்குள்ள இருக்கும். அதே மாதிரி ஹீரோ டைமை பார்க்க மணி இப்போ 11:28. அங்க செகண்ட் ஹீரோ கால்குலேஷன் போட்ட மாதிரி தான் எக்ஸாக்டா நடக்குது. அப்ப செகண்ட் ஹீரோ செகண்ட் விக்டிமோட பார்ட்டி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறார். அதுல என்ன இருக்குன்னா, 11:30 மணிக்கு ஹீரோ வேர் ஹவுஸ்க்கு வந்து 11:35க்குலாம் செகண்ட் விக்டிம சம்பவம் பண்ணிருக்கிறாருன்னு அதை படிச்சு பார்த்த ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு நெருடலா இருக்கு. உடனே அவங்க பாட்டியோட வீடியோவை போட்டு பாக்குறாரு. அவர் பண்ற எல்லாத்தையும் ஜூனியர் திருட்டு மொழியோட கவனிச்சிட்டு இருக்கான். பாட்டி என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னா, என் பேத்தி அவ பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறதா சொன்னா. நான் போன்ல பேசுறப்போ அவன் குரலை கேட்டேன். நான் கால் கட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு என் பேத்தி கத்துற குரல் கேட்டுச்சு. அந்த வீடியோவை பார்த்த செகண்ட் ஹீரோ சொல்றாரு, செகண்ட் விக்டிம் பாட்டியோட கால் ரெக்கார்ட்ஸ்ல 11:30 மணின்னு காமிக்குது. கண்டிப்பா ஹீரோவால அந்த நேரத்துக்கு வேர் ஹவுஸுக்கு திரும்பி வந்திருக்க முடியாது. அப்போ அவங்க கேட்ட குரல் யாருடையது? இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிக்க ஹீரோ ரிட்டர்ன் வேர் ஹவுஸ்க்கு போய்கிட்டு இருக்காரு. ஹீரோ ரிட்டர்ன் எவ்வளவு வேகமா வந்திருந்தாலும் வேர் ஹவுஸ ரீச் பண்றதுக்கு 11:50 ஆகிருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியே செகண்ட் விக்டிம் இறந்து போயிட்டா. கடைசி அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவளோட பாடி அந்த கிராமத்துக்குள்ளதான் இருக்குன்னு போட்டிருக்கு. அதை படிச்சு பார்த்த ஹீரோ கரெக்ட் தான், அப்படின்னா 2 பேரும் ஒரே நேரத்துல இறந்து போகல சொன்ன அவரு வேகமா அங்கிருந்து கிளம்ப அதை பார்த்த ஜூனியர் எங்க போறீங்கன்னு கேட்க ஆனா செகண்ட் ஹீரோ எந்த பதிலும் சொல்லாம போயிடுறாரு. அதை பார்த்த ஜூனியர் ஏற்கனவே இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, எதுக்காக நோன்றாருன்னு கடுப்பாகிறான். மறுபடியும் ஹீரோ காமிக்க வேர் ஹவுஸ்க்கு வந்த ஹீரோ அங்க என்ன நடந்திருக்குன்னு கற்பனை பண்ணி பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துல செகண்ட் ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. ஹீரோ பார்த்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க அதுக்கு ஹீரோ, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் விக்டிமோட இறப்புக்கு யார் காரணமா இருப்பாங்க? அவ பாடிய மறைக்கிற நேரத்துல தான் செகண்ட் விக்டிம் இறந்து போயிருக்கா. அந்த டைம்ல 2 பாடிஸை என்னால ஹேண்டில் பண்ணிருக்கவே முடியாது. என் காருக்கு மொத்தமா நான் 5 முறை தான் கேஸ் போட்டிருக்கேனே. ஒவ்வொரு முறையும் $10 பர்த் தான் போட்டிருக்கேன். குற்றவாளிக்கு காருக்கு ஃபியூல் போடாம இங்க இருந்து அவ்வளவு தூரம் போக முடியாதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா அவன் இந்த கிராமத்துல தான் இருக்கிறான். அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாரு, போதும் நிறுத்து, நீ எதையோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஏன்னா மொத்தம் 2 குற்றவாளிங்க, அதுல ஒருத்தன் நீயா கூட இருக்கலாம். அதனால உன்னை விட்டுற முடியாது, நீயும் உடந்தையா இருந்திருக்கலாம். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, நீங்க சொல்றது சரிதான், நான் அந்த தப்பு பண்ணிருந்தா என் உயிரை நானே எடுத்திருப்பேன். ஆனா என்னால அது முடியல. அதனாலதான் 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சேன். நான் அந்த தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கிறதுக்காக என் மெமரியில ஏதாவது ட்ரேஸ் இருக்குமான்னு ட்ரை பண்ணி பாக்குறேன். அதுக்காக தான் இவ்வளவு பொறுமையா இருக்கிறேன். அப்போ செகண்ட் ஹீரோ ஷர்ட் காலர் பிடிச்சு, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல கிரிமினல்ஸோட வார்த்தைய நம்ப மாட்டேன்னு. உடனே ஹீரோ அவர் கையை தட்டி விட்டுட்டு, நானும் அவங்கள நம்ப மாட்டேன். அந்த கொடூரமானவங்க அவங்க பண்ண குற்றங்களை ஃபேஸ் பண்றப்போ சாக்கு போக்கு மட்டும் தான் சொல்றாங்க. எப்பவும் நாங்க இத பண்ணல, நாங்க யாரும் எதுவும் செய்யலன்னு தான் சொல்லுவாங்க. உங்க கண்ணை பாக்குறப்போ என்ன ஒரு புழு மாதிரி தானே பாக்குறீங்க. கரெக்ட் தான், என் கண்ணுக்கு நீ புழு மாதிரி தான் தெரியற. கடுப்பான ஹீரோ நான் எதுவும் பண்ணலன்னு கத்த, அப்போ சியோ அங்க வந்துடுறா. செகண்ட் ஹீரோவை பார்த்தவ, நீங்களும் இங்கதான் இருக்கிறீங்களா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல, ஏன் கிட்டியான்னு அவரு கேட்க, ஆமா நான் ஒரு விஷயத்த பார்த்தேன்னு சொல்றா. என்ன பாத்தீங்கன்னு செகண்ட் ஹீரோ கேட்க, அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் பார்த்த விட்னஸ் இருக்குதுன்னு சியோ சொல்ல, விட்னஸ்னு கேட்டு செகண்ட் ஹீரோ அதிர்ச்சியாக உடனே சியோ ஒரு இடத்த காமிச்சு, பெயிண்டிங்ல இந்த இடத்துல தான் ஒரு ஆளு ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்கன்னு சொல்ல, பெயிண்டிங்னு கேட்ட உடனே ஹீரோ, சூஹோ பெயிண்டிங் பத்தியா சொல்றீங்கன்னு கேட்க, சூஹோ பத்தியா சொல்றீங்கன்னு செகண்ட் ஹீரோவும் கேட்க, ஆமா சூஹோ தான் அந்த பெயிண்டிங்க வரைஞ்சிருந்தாரு. அத பாக்குறப்போ அன்னைக்கு அவரும் இங்க இருந்திருக்கிறாரு. அதுக்கு செகண்ட் ஹீரோ, சூஹோக்கு நரம்பு பிரச்சனை இருக்கு உங்களுக்கு தெரியுமா, அதனாலதான் அந்த சமயத்துல அவரை மட்டும் விசாரிக்கல, ஏன்னா அவரோட சாட்சி செல்லுபடி ஆகாது. ஆனா அது போட்டோ வீடியோவா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா பெயிண்டிங்னு சொல்றீங்களே, ஒரு பெயிண்டிங்கை எப்படி எவிடன்ஸா எடுத்துக்க முடியும்? அது அவரோட இமேஜினேஷனா கூட இருக்கலாம். நாம இப்ப பேசிட்டு இருக்க நேரம் அவர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கிறாரு, அவர் இப்பதானே ஹாஸ்பிட்டலுக்கு போனார்னு சியோ சொல்ல, ஆனா செகண்ட் ஹீரோ சியோ சொல்றத நம்ப மாட்டேங்கிறாரு. அதனால அவங்கள அதுக்கு மேல அங்க இருக்க விடாம வீட்டுக்கு அனுப்புறாரு. போறப்ப
இப்போ சியோ மத்தவங்க சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரு. இவர் எப்படி டிடெக்டிவ் ஆனாரு? உடனே செகண்ட் ஹீரோ கிட்ட ரிட்டர்ன் போறதுக்கு இங்க கேப் கிடைக்காது, நான் போயிட்டு எப்படியாவது சூகோ பெயிண்டிங்க கொண்டு வரேன் சொல்லிட்டு போறாங்க. அதே சமயம் டாக்டர் சும்மா இல்லாம சூகோவை வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாரு. அந்த விஷயத்த சீஃபுக்கு போன் பண்ணி சொல்ல அதுக்கு சீஃபும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவனை நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. அடுத்ததா ஹீரோவை காமிக்க ஹீரோ கடைசியா ஒரு எவிடன்ஸ் கிடைச்சும் எதுவும் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நினைச்சுக்கிட்டு போறாரு. அழுகையா வருது. அழுது முடிச்சிட்டு அம்மாவை போய் பார்த்து, அம்மா அப்பா எப்போ ஒண்ணு சொல்லுவாரே ஞாபகம் இருக்கா, என்ன நடந்தாலும் முடிவுல எல்லாம் சரியான இடத்துக்கு போகும்னு, நானும் கடைசி வரைக்கும் போறேன். மறுநாள் பொழுது விடிய ஹீரோ அம்மா ரூம்ல தூங்கிடுறாரு. அப்ப ஹீரோனி வந்து ஹீரோக்கு போத்தி விட்டுட்டு சும்மா இல்லாம அவர் கண்ணத்தை தொட்டு பார்க்க போக ஹீரோ அதனால முழிச்சிடுறாரு. பார்த்தாக்க ரூம்ல அம்மா இல்ல. அம்மா எங்கன்னு கேட்க அம்மாவை செக்கப்காக கூட்டிட்டு போயிருக்காங்க, செக்கப் முடியறதுக்கு 3 மணி நேரம் ஆகும்னு சொல்றா. நீ சியோலுக்கு திரும்பி போகலையா, நான் நல்லா இருக்கேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோ குளிக்கிறதுக்காக போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் விக்டிமோட அப்பாவை பாக்குறதுக்காக ஜூனியர் அப்பா, மெயில் நர்ஸோட அப்பா, இன்சூரன்ஸ் லேடி 3 பேரும் போறாங்க. அவரு விஷயத்த கேள்விப்பட்டதுல இருந்து ஹீரோ மேல சம கோவத்துல இருக்காரு. அதுக்கு இவங்க அட்டாப்சி முடிஞ்ச உடனே ஃபியூனரல் வைக்கணும்னு சொல்றாங்க. அப்போ இன்சூரன்ஸ் லேடி என்ன ஆனாலும் சரி நான் உங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவேன்னு சொல்றா. உன்னால எப்படி முடியும்னு அவரு கேட்க அடுத்ததா மெயில் நர்ஸோட அப்பா அரசியல்வாதியாலே முடியல, உன்னால எப்படி முடியும்னு கேக்குறாரு. அவங்க சீக்ரெட் நமக்கு தானே தெரியும். அப்போ இன்சூரன்ஸ் லேடி அவ என் பொண்ணு கிடையாது, என்னோட இறந்து போன பொண்ணு, அப்புறம் என்னால ஏன் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் நீ மறுபடியும் போயிட்டு பிரச்சனை பண்ணியான்னு கேட்க எப்பவும் நீங்க தான் பிரச்சனை பண்ணுவீங்க, லாக்அப்ல அடைஞ்சு கிடக்குற நேரமா இது, இந்த முகத்தை வச்சுக்கிட்டு என் பொண்ணை போய் எப்படி பாப்பீங்கன்னு கேட்க அவர் கடுப்பாகி கைய ஓங்கிடுறாரு. இந்த மாதிரி நேரத்திலயும் கைய ஓங்குறீங்களா, 10 வருஷமா உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படிதானே நடுங்கிட்டு இருக்கீங்க, மறுபடியும் கைய ஓங்குனீங்கன்னா இதுக்கப்புறம் என்னையும் இன்னொரு பிள்ளையும் பார்க்கவே முடியாது, இதெல்லாம் நம்ம பொண்ணுக்காக தான், அவளை நினைச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அவரு என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கனவன நான் சும்மா விட மாட்டேன், நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. அவங்க பேசுறத ஜூனியர் வெளியே இருந்து கேட்டுட்டு தான் இருக்கிறான். மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல காமிக்க அப்ப ஹீரோனி, ஹீரோ நேத்து முழுக்க எங்க இருந்த, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது கஷ்டம்னா என்கிட்ட சொல்லு, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நான் உன் கூட மட்டும்தான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் அப்படி நினைக்கிறப்பெல்லாம் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணுவேன், வாழ்க்கை முழுக்க நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அவ்வளவு நேரம் ஹீரோனி பேசினதுக்கு ஹீரோ எந்த பதிலும் சொல்லல. அவங்கள கிராஸ் பண்ணி போக உடனே ஹீரோனி அவர் கைய பிடிக்க இன்னொரு பக்கம் சியோவை காமிக்க சியோ யார் கூட போன்ல பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ், உடனே வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்பி போறாங்க. அவங்க கோர்ட்ல பின்பக்கமா ஒரு ஸ்டார் ஒட்டி இருக்கு, அவங்க அதை கவனிக்கல. அவங்க வண்டியை தள்ளிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு சீஃப் வராரு. சீஃப பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு தான் சியோ கிளம்புறாங்க. அடுத்ததா சீஃப் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போக உள்ள ஓனரும் ஜூனியர் அப்பாவும் இருக்காங்க. அப்போ சீஃப் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடி ரொம்ப தூரத்துல இருந்து கிடைக்கல, இருந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அதுக்கு ஓனர் அவளோட பாடி கிடைச்சதுல இருந்து எங்களுக்கு தூக்கமே வரலன்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஜூனியர் அப்பா ஃபர்ஸ்ட் விக்டிமோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு, அதனால நாம எப்போ ஃபியூனரல் வச்சுக்கலாம்னு கேட்க அட்டாப்சி ரிப்போர்ட் வந்த உடனே ஃபியூனரல் வச்சுக்கலாம், கவலைப்படாதீங்க. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும், அவ ஸ்ட்ரேஞ்சர் கிடையாதே, அது நமக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு, நம்மளால முடிஞ்சதெல்லாம் பண்ணணும். அப்படியே நேத்து ஊர் மக்களை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு போனார் இல்லையா, அத பத்தியும் சொல்றாரு. அதை கேட்ட சீஃப் நீ தேவையில்லாம ஒரு நேரத்தை வீணாக்குற, இந்த மாதிரி விஷயத்த கையில எடுக்கலாம் நினைக்காதீங்க, நான் ஹீரோவை பாத்துக்கிறேன், இதுக்கப்புறமாவது எதுவும் பண்ணாம இருங்க. உடனே இவங்க 2 பேரும் சரி சரின்னு மண்டை ஆட்டுறாங்க. இவங்க முகமே சரியில்லை. அப்போ சீஃப் சியோ பத்தி ஏதோ பேசுறாரு, ஆனா என்ன பேசுறாருன்னு தெரியல. சீன் அதோட கட்டாக இன்னொரு பக்கம் டாக்டர் காமிக்க அவருக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு இல்லையா, அதை பாத்துட்டு இருக்காரு. அப்போ சியோ அங்க வர. சோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சியோ போன்ல பேசினது டாக்டர் கிட்ட தான் போல இருக்கு. விஷயத்தை கேள்விப்பட்ட சியோ சூஹோவை வேற ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்களான்னு கேட்க அதுக்கு டாக்டர் சூஹோ நிலைமை இப்ப சரியில்லை, இந்த மாதிரி நேரத்துல அவருக்கு மறுபடியும் ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா பெரிய ஆபத்தாயிடும், அதனாலதான் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவரை டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன்னு சொல்ல அதுக்கு சியோ நான் அவரை பார்க்க முடியுமா, அவர்கிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்ல அதுக்கு டாக்டர் அவர் அப்பாவுடைய பர்மிஷன் இல்லாம நான் யாரையும் அனுமதிக்க முடியாது, அதுக்கு பதிலா என்கிட்ட வேணா சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்ல அதுக்கு சியோ நானே அவர்கிட்ட நேர்ல கேட்கணும்னு சொல்ல அப்படியா, அவரு கண்டிஷன் ஸ்டேபிள் ஆன உடனே நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன்னு டாக்டர் சொல்ல சியோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறா. சியோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அவ உட்கார்ந்து இந்த இடத்துல அவ ஜாக்கெட்ல ஒரு ஸ்டார் ஒட்டி இருந்தது இல்லையா, அது விழுந்து கிடக்கு. அதை பார்த்த உடனே டாக்டர் முகம் மாறி போயிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோனிய காமிக்க 2 பேரும் சாப்பிடுறாங்க. அப்ப ஹீரோனி ஹீரோ கிட்ட ஹீரோ நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்புறேன், நீ ஏன் உன் பேரை கிளியர் பண்ண நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது, நீ உன் அம்மா கூட சேர்ந்து மிச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும், எனக்கு அதுதான் வேணும், நானும் உதவி பண்றேன், ஃபர்ஸ்ட் விக்டிமும் செகண்ட் விக்டிமும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான், செகண்ட் விக்டிமால தான் உன் கூடவும் மத்தவங்க கூடயும் என்னால ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடிஞ்சது, அதுக்காக அவளுக்கு நான் நன்றி சொல்றேன். அதுக்கு ஹீரோ தேங்க்ஸ் சொல்ல உன் பேர் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் உண்மையான குற்றவாளியை பிடிச்சதுக்கு அப்புறம் உன் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு சியோலுக்கு போயிடு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் அம்மா எழுந்திருச்சதுக்கு அப்புறம் நான்
நான் இந்த ஊர்ல இருக்கணும்னு நினைக்கல. அப்புறம் நான் அந்த கைவிடப்பட்ட ஸ்கூலுக்கு மறுபடியும் போனேன். அவரு அப்படி சொன்னதை கேட்ட உடனே இவ முகம் மாறுது. அப்போ ஹீரோ சொல்றாரு, செகண்ட் விக்டிம் வேர் ஹவுஸ்ல இறந்த நேரத்துல தான் ஃபர்ஸ்ட் விக்டிமை கொண்டு போய் அங்க போட்டிருக்காங்க. ரெண்டு ஒரே நேரத்துல நடந்திருக்கு. என்னதான் நான் தப்பு பண்ணிருந்தாலும் இன்வெஸ்டிகேஷனும் தப்பா தான் பண்ணிருக்காங்க. அவங்க கேஸ ரீஓபன் பண்ணுவாங்களான்னு ஹீரோனி கேட்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்க போறேன்னு ஹீரோ சொல்ல, நானும் உன் கூட வரேன்னு இவ சொல்ல, வேணாம் நான் தனியா போய்க்கிறேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் சியோவை காமிக்க, சியோ சிக்னல்ல போய் நிக்க, அவங்களுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கார்ல சூஹோ போய்கிட்டு இருக்கான். அவரை பார்த்த சியோக்கு அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா தானே சொன்னாங்க, எப்படி கார்ல போறாருன்னு டவுட் வருது. ஆக்சுவலா இவன் சூஹோ கிடையாது, அவனோட ட்வின் பிரதர் ஜியான். வீட்டுக்கு போன ஜியான் அவன் ரூமுக்கு போயிட்டு அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் எடுத்த போட்டோவை பாக்குறான். இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல செகண்ட் ஹீரோ நேத்து கண்டுபிடிச்சாரு இல்லையா, அத மத்தவங்களுக்கு எல்லாம் விலக்கி சொல்ல, அதை கேட்ட இன்ஸ்பெக்டருக்கு கோவம் வந்துருது. என்ன சொன்ன, நாங்க விசாரிச்சதுல தப்பு இருக்கா, விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் சரியில்லைன்னு சொல்றது முறையா கேக்குறேன். அதுக்காக ஒரு உதாரணம் வேற சொல்றாரு. 2 நாளைக்கு முன்ன ஒரு விட்னஸ் வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, முதல்ல பார்த்தது பிளாக்னாங்க, அப்புறம் ஒயிட்னாங்க, அப்புறம் கிரேன்னு சொன்னாங்க. அவங்க இப்படியே ஒவ்வொரு கலரா சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ப முடியுமா? அதே மாதிரிதான் இதுவும். எல்லா விட்னஸும் சொல்றத நாம நம்ப கூடாது. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாரு, இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த கேஸ் வித்தியாசமானது. உங்களுக்கே தெரியும், கடைசி பஸ்ஸோட டைம் மாறாது. அதுக்கப்புறம் செகண்ட் விக்டிமோட கால் ரெக்கார்ட் டைம் கிளியரா இருக்குது. அதை கேட்ட சீஃப், நீ கரெக்டான பாயிண்ட் தான் பிடிச்சிருக்க. உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட நாம ஏதோ மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்றாரு. அடுத்ததா ஹீரோ கிட்ட, ஆனா இது பத்தாது, புது எவிடன்ஸ் இல்லாம நம்மளால இந்த கேஸ ரீஓபன் பண்ண முடியாது. அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்றாரு, புரியுது சார், எனக்கு என்னவோ ஹீரோ இத தனியா பண்ணிருக்க முடியாதுன்னு தோணுது. கண்டிப்பா யாரோ உடந்தையா இருந்திருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கு சீஃப், யாரோ உடந்தையா இருக்காங்கன்னா அவங்கள எப்படி கண்டுபிடிப்பீங்க? உறுதியான எவிடன்ஸ் இல்லாம நான் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்றது? நீங்க சொல்றத நம்பி மொத்த யூனிட்டையும் உங்க பின்னாடி அனுப்ப முடியுமா? அதுக்கப்புறம் வண்டி இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆகிற செலவுக்குலாம் யார் பொறுப்பேத்துப்பா? அப்புறம் மத்த கேஸ்லாம் என்ன ஆகுறது? அதுக்கு செகண்ட் ஹீரோ, ஆனா செகண்ட் விக்டிமோட பாடிய கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன்னு சொல்ல, ஹீரோ முக்கியன்றதுனாலதான் நாங்க 10 வருஷமா தேடினோம், மறுபடியும் தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கு பொறுப்பேத்துப்பீங்களா? அப்ப இன்ஸ்பெக்டர் எழுந்திருச்சு நின்னு சீஃப் கிட்ட, சார், முடிஞ்சு போன கேஸ்க்காக என் டீம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. உடனே சீஃபும் சரின்னு தலையாட்ட அவங்க டீம் மொத்தமும் கிளம்பிடுது. அப்போ ஜூனியருக்கு யாரோ கால் பண்றாங்க. அவன் போன் எடுக்காம கட் பண்ணிடுறான். பார்த்தாக்க ஹீரோ தான் ஸ்டேஷனுக்கு வெளியே இருந்து அவனுக்கு கால் பண்ணிருக்காரு. மறுபடியும் ஹீரோ யாருக்கோ கால் பண்ண, அப்ப வெளியே வந்த இன்ஸ்பெக்டர் டீமை சேர்ந்தவங்க செகண்ட் ஹீரோ விசாரணையை பத்தி குறை சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எதுக்காக தேவையில்லாம போலீஸ் சீஃபும் அதுல இன்வால்வ் ஆகுறாருன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இன்வெஸ்டிகேஷன்ல இருந்த ஒரு லேடி, அதுக்கு காரணம் அந்த சமயத்துல அந்த கேஸுக்கு அவர் தான் இன்சார்ஜா இருந்தாரு. அந்த கேஸ முடிச்சதுனால அவருக்கு ஸ்பெஷல் ப்ரொமோஷன் கிடைச்சது. அப்படி இருக்கிறப்போ அவர் எப்படி கேஸ ரீஓபன் பண்ணுவாரு? கண்டிப்பா ரீஓபன் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லன்னு சொல்றாங்க. அவங்க பேசினத ஹீரோவும் கேட்டுறாரு. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ சீஃப் கிட்ட கேஸ ரீஓபன் பண்ண சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா சீஃப் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஏதேதோ காரணம் சொல்றாரு. மேன் பவர் கம்மியா இருக்கு, செலவு பார்க்கணும். கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறாரு. ஹீரோ பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் துள்ள, அப்ப ஹீரோ, சம்பவம் நடந்த இடத்துல நான் இல்லன்னு நிரூபிக்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது, என் அலிபிலேயே தப்பு இருக்குது, அதனால கேஸ ரீஓபன் பண்ணுங்கன்னு சொல்ல, அதை கேட்ட இன்ஸ்பெக்டர், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு ஆர்டர் போடுவேன்னு கேட்டு ஹீரோ ஷர்ட்டை பிடிக்க, அப்ப சீஃப், ஹீரோ நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு போக, ஹீரோ அவரை தடுத்து, அங்கிள், ஃபர்ஸ்ட் விக்டிம் செகண்ட் விக்டிமுக்காகவாவது கேஸ ரீஓபன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. உடனே சீஃப் ஹீரோவை அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, 10 வருஷமா என்ன நடந்துச்சுன்னு புரியாம வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை கேக்குறேன் தெரியுமா? ஜெயில இருக்கும் போது நாயை விட கேவலமா என்ன நடத்தினாங்க. அதனாலதான் இந்த நேரம் ரொம்ப முக்கியம்னு உனக்கு சொன்னேன். நீ மட்டும் நேர்மையான வாழ்க்கைய வாழ்ந்திருந்தீனா? அதுக்குள்ள ஹீரோ சொல்றாரு, நான் நேர்மையான வாழ்க்கைய தான் வாழ்ந்த அங்கிள். என் அம்மா எழுந்திருக்கிறப்போ நான் அவங்கள சந்தோஷமா வரவேற்கணும், அதுக்காக நான் தெரிஞ்சுக்கணும். சீஃப் என்னன்னு கேட்க, யாரு அவங்க 2 பேர் இறப்புக்கு காரணம், ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்கன்னு. உடனே சீஃப், ஹீரோ என்ன பேசுற? நீ பேசுறத பார்த்தா நான் ஒழுங்கா விசாரிக்காம உன்னை குற்றவாளி ஆக்குன மாதிரி இருக்கு. நீ தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்துட்ட, அதுக்கு அர்த்தம் நீ பண்ண குற்றத்துக்கு ஏற்கனவே தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனா அதுக்காக நீ பண்ணதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நீ பண்ண குற்றம்லாம் அழிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எப்படிலாம் பேசினா ஹீரோ மன உளைச்சலுக்கு ஆளாவாரோ அப்படிலாம் பேசுறாரு. அதெல்லாம் கேட்ட ஹீரோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விசாரிக்கிறப்போ எங்க போயிருந்தீங்க? சீன்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணப்போ கூட அதுக்கு மேல சீஃப் அவரை பேச விடாம, ஹீரோ, நான் உன்னோட அங்கிள் இல்ல, உன் அப்பாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, உனக்கு உதவி பண்றதுக்காக என்னால முடிஞ்ச எல்லாம் பண்ண, ஆனா நீ பண்ண குற்றத்தை என்னால அழிக்க முடியாது. ஃப்ராடு பையன் எமோஷனலா தாக்குறான். ஹீரோ அதுக்கு மேல பேசாம அங்க இருந்து போயிடுறாரு. ஹீரோ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. இன்சூரன்ஸ் லேடி தான் அவங்க ஹஸ்பண்ட ரிலீஸ் பண்ண சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. 10ஆவதுக்கு இது என்னோட கடைசி வார்னிங்னு வேற அனுப்பியிருக்காங்க. இன்னொரு பக்கம் செகண்ட் ஹீரோ டீமை காமிக்க, அப்போ ஒருத்தர்
ஒருத்தர் ஏதோ ஒன்னு ஸ்ட்ரேஞ்சா இருக்குன்னு சொல்ல, இன்னொருத்தர் முடிஞ்சு போன கேஸ நீங்க எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு செகண்ட் ஹீரோ ஆனா தப்புனா தப்பு தானே, அதுக்கு மத்தவங்க போலீஸ் சீஃப் அகைன்ஸ்டா இருக்க கேஸ்ல நாங்க இன்வால்வ் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க சீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ செகண்ட் ஹீரோக்கு அவர் மாமனார் கிட்ட இருந்து போன் வர உடனே போன் பேசுறதுக்காக தள்ளி போயிடுறாரு. போனை பார்த்த ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட அவர் மாமனார் போன் பண்ணிருக்காருன்னு சொல்ல, அதை கேட்ட அவரு அப்ப நம்ம டீம் லீடருக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க, அதுக்கு இவரு அவர் கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல, அப்போ ஹீரோ போன் பேசி முடிச்சிட்டு சீட்டுக்கு வந்து உட்கார, அப்போ ஒருத்தர் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்க, இன்னொருத்தர் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப எங்கா தெரியுறீங்க, அதனால பேச்சுலர் நினைச்சேன்னு அவரு சொல்ல, அதுக்கு செகண்ட் ஹீரோ அதாவது நாளைக்கு மறுநாள் என் ஒய்ஃபோட டெத் ஆனிவர்சரி, அதனாலதான் என் மாமனார் போன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இங்க வராதுன்னு சொன்னாருன்னு சொல்ல, அடுத்ததா செகண்ட் ஹீரோ வீட்டுக்கு கிளம்ப அவர் கூடவே ஜூனியரும் கிளம்புறான். அவரு கேபின்ல இருந்து வெளியே வர அப்ப ஹீரோ வந்து அவர்கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்ல, ஆனா அவரு பேசாம அங்க இருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் சீஃப காமிக்க அந்த ஆள் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பாவை ஹீரோ விசாரணை பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த சமயத்துல அவருக்கு ட்ரிங்க்ஸும் சிகரெட்டும் கொடுத்திருப்பாரு. அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் பிடிச்சி 2 ஏறிட்டு அந்த வீடியோவை ஆதாரமா ப்ராசிக்யூட்டர் கிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அடுத்ததான் இன்சூரன்ஸ் லேடியை காமிக்க சீஃப் அவளுக்கு போன் பண்றாரு. அவளும் கால் அட்டெண்ட் பண்றா. ஆனா சீஃப் பேசாம அமைதியா இருக்க, நீங்க தானே போன் பண்ணீங்க பேசுங்கன்னு சொல்ல, அதுக்கு சீஃப் உனக்காக நான் இவ்வளவு தூரம் போவேன்னு நினைச்சு பாக்கல, உன் புருஷனை விட்டாச்சு கவலைப்படாதன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறா. சீஃப் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பாவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஆள் ஸ்டேஷனை விட்டு கூட வெளியே போகல, ஸ்டேஷனுக்குள்ளவே இருந்து ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு போன் பண்ணி வேட்டைக்கு போகலாமான்னு கேக்குறாரு. அவரும் கண்டிப்பா போகலாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண, அவரு பேசினது கேட்ட அவர் ஒய்ஃப் வேட்டைக்கு போற நாள் கிடையாது இது, இப்ப எதுக்காக வேட்டையை பத்தி பேசுறீங்க, அப்புறம் சிஓ விஷயத்துல என்ன முடிவு எடுத்தீங்க, அவளை வேலையை விட்டு தூக்க போறீங்களா, அதுக்கு இவரு ஏன் மறுபடியும் நான் உனக்கு சொல்லணுமா, ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கஸ்டமர்ஸே வரது இல்லையே, அப்புறம் எதுக்காக வேலைக்கு ஆள் தேவை, அவ என்ன நமக்கு ஃப்ரீயாவா வேலை செஞ்சு கொடுக்கறா, சீஃப் தான் அவளை வேலையை விட்டு தூக்க சொன்னார்ல, ஒழுங்கா வேலையை விட்டு தூக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ அவரோட வைஃப் சொல்றாங்க, என்ன வினோதமா இருக்கு, எதுக்காக இந்த சீஃப் தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடுறாருன்னு தெரியலையேன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அரசியல்வாதியை காமிக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகலாம், அவங்களும் டாக்டரும் பிளான் போட்டிருக்காங்க. அதனால அரசியல்வாதி லேடி முதல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் காத்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோ கிராமத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்டை காமிக்க அங்க ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா வந்துடுறாரு. அவரு ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட அவனுக்கு போன் பண்ணு சீக்கிரமா வர சொல்லுன்னு சொல்றாரு. அதுக்கு அவரு நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போன் பண்ணிட்டேன், அவன் வந்துருவான் வருத்தப்படாதன்னு சொல்ல, அவங்க 2 பேரும் பேசுறத கேட்ட ஜூனியர் அப்பா வேண்டாம் நாம இந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு சொல்ல, அப்படின்னா இதுல இருந்து தள்ளி இருந்துக்கோன்னு அவரு சொல்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா ஆமா நீ தள்ளி இருந்துக்கோ ஹீரோ, நான் அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும், என் பொண்ணை எப்படி அந்த இடத்துல கொண்டு போய் போடலாம், அப்போ ரெஸ்டாரண்ட் ஓனர் ஜூனியர் அப்பா கிட்ட நாங்க பாத்துக்கிறோம் நீ வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ காமிக்க ஜூனியர் ஹீரோ தடுத்து ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, அதுக்கு ஹீரோ நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், என்ன என்கிட்ட சொல்லு, கேஸை ரீஓபன் பண்றதுக்கு உன்னால உதவி பண்ண முடியுமான்னு கேட்க, கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்றேன். அப்போ ஜூனியரோட அப்பா போன் பண்ண, போன் பேசினவன் ஹீரோ கிட்ட மன்னிச்சிரு அப்பாக்கு உடம்பு சரியில்லை நான் உடனே போகணும், நீயும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்ததா ஹீரோ செகண்ட் ஹீரோ கிட்ட போக அவரை பார்த்து அவரு என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க, நீங்க என் கேஸை ரீஓபன் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டீங்க தானேன்னு கேட்க, அதுக்கு அவரு ஆமா ஒத்துக்கிட்டோம், இப்போ ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்னா பேசலாம், நீ அந்த ஸ்கூலுக்கு போனதே இல்லன்னு சொல்ற, சிஓ அந்த ஏரியால இருந்து ஒரு மனுஷனோட எலும்பு கிடைச்சதுன்னு சொன்னதுனால நீ அந்த இடத்துக்கு போயிருக்க, அப்படியே அந்த பாடிய கண்டுபிடிச்சிருக்க, அதனால நீ அந்த ஸ்பாட்ல இல்லன்னு சொல்ற, நானும் அதை ஒத்துக்கிறேன், நீ சொல்றத நம்பி நான் ஒத்துக்கிட்டாலும் நீ ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடிய டிஸ்போஸ் பண்ணல, ஆனா அவ இறப்புக்கு நீ காரணம் இல்லன்னு எந்த ஆதாரமும் இல்லையே, என்ன நான் சொல்றது புரியுதா, நான் இந்த கேஸ ரீஓபன் பண்றதுக்கு ஒரே காரணம் நீ செகண்ட் விக்டிம சம்பவம் பண்றப்போ ஃபர்ஸ்ட் விக்டிம் பாடிய டிஸ்போஸ் பண்ணா இல்லையா உன்னோட கூட்டாளி, அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான், அதனால அப்பாவி மாதிரி நடிக்காத, நான் எப்பவும் உனக்கு ஆதரவா இருக்க மாட்டேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம், என் கூட்டாளிய பிடிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல அவனை பிடிங்க, கண்டிப்பா அவனுக்கு எல்லாம் தெரியும், செகண்ட் விக்டிம் அந்த ஸ்கூல்ல இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அவளையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு செகண்ட் ஹீரோ கண்டிப்பா இதுக்கப்புறம் நாம நேர்மையா இருக்கலாம் சொல்லிட்டு ஹீரோக்காக ட்ரிங்க்ஸ் ஊத்துறாரு. அப்படியே ஹீரோ கிட்ட நீங்க செகண்ட் விக்டிம எப்ப கடைசியா பாத்தீங்கன்னு கேட்க, ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணாம அமைதியா இருக்க, அதை பார்த்த செகண்ட் ஹீரோ என்னாச்சு மறுபடியும் குடிச்சிட்டு ஏதாவது தப்பு பண்ணிடுவோம்னு நினைக்கிறியா, உனக்கு மட்டும்தான் செலக்டிவ் அம்னிஷா போல இருக்கு, குடிச்சா எல்லாம் மறந்துடுவியோ. அதுக்கு ஹீரோ சொல்றாரு ஸ்கூல் முடிஞ்சு பஸ்ல வீட்டுக்கு போறப்போ ஜன்னல் வழியா அவளை பார்த்தேன், உடனே சந்தோஷமா அவளுக்கு போன் பண்ண, ஆனா அவ காலை எடுக்காம அங்க இருந்து போயிட்டா, அன்னைக்கு முழுக்க கால் பண்ண அவ போனை எடுக்கவே இல்ல, எங்க இருந்தாலும் தெரியாது, வேர் ஹவுஸ்ல இருக்கிறாளான்னு பாக்குறதுக்காக போனேன், அப்போ ரொம்ப கோவத்துல இருந்தேன், ஏன்னா அந்த சமயத்துல அவ வேற யார் கூடயோ பழகிட்டு இருக்கிறதா என் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூல்ல இருக்க பசங்களும் சொன்னாங்க, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் விக்டிமும் ஹீரோனியும் அதையே சொன்னாங்க, நான் ஸ்கூல்ல இருந்து
வீட்டுக்கு பஸ்ல போறப்போ அவளை பார்த்தனே அதுதான் கடைசி. அதை கேட்ட செகண்ட் ஹீரோ, நாம இந்த கேஸ ரீஓபன் பண்றோமோ இல்லையோ அதெல்லாம் உன் கையில தான் இருக்குது, சரி இங்க இருந்து போன்னு சொல்ல ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் செகண்ட் ஹீரோ இவ்வளவு நேரமா அவர் பேசினார் இல்லையா, அததான் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அரசியல்வாதியை காமிக்க டாக்டர் வந்துட்டார் போல இருக்கு. ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் ஏதோ வேண்டா வெறுப்பா சாப்பிடுற மாதிரி தெரியுது. அதை பார்த்து அவங்க வைஃப், என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, சூகோவை நினைச்சா கவலையா இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு டாக்டர், சூகோவை நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு வருத்தமா தான் இருக்கு, அவன் நிலைமை இந்த அளவுக்கு மோசமாகிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கு சொன்ன அவரு ரெஸ்ட் ரூமுக்கு போக, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாரு இல்லையா, அந்த பொண்ணு அங்க வரா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜூனியரை காமிக்க, ஜூனியர் வீட்டுக்கு போயிட்டாரு. அவரு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா ரிட்டர்ன் வீட்டுக்கு வராரு. ஜூனியர் பார்த்து, அப்பா அவர் இடுப்புல எல்லாம் தேடிட்டு கன் வச்சிருக்கியான்னு கேட்க, அதை கேட்ட ஜூனியர், அப்பா நாங்க போலீஸ்காரங்கன்றதுக்காக எப்பவும் வச்சிருக்க மாட்டோம், என்னாச்சு ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாரு. பயமா இருக்கா, எதை பார்த்து பயப்படுறீங்க, என்ன ஆச்சுன்னு விசாரிக்க, அதுக்கு அவரு ஹீரோ இறக்க போறான்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜூனியர் நம்ப மாட்டேங்கிறான். என்னப்பா வளரிட்டு இருக்கீங்க, தேவையில்லாம கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். திரும்பங்க ரெஸ்டாரண்ட காமிக்க, அப்போ டாக்டர் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அத அரசியல்வாதி எடுத்து பார்க்க, என்ன மெசேஜ் வந்திருக்குன்னா, எதுக்காக 11 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சாகடிச்சேன்னு கேட்டு மெசேஜ பார்த்த அரசியல்வாதிக்கு தூக்கி வாரி போடுது. இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பாவும் ரெஸ்டாரண்ட் ஓனரும் லைசென்ஸ் இல்லாத ஒரு துப்பாக்கிய வாங்கிக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கிட்ட போறாங்க. ரெஸ்டாரண்ட் ஓனர் கார்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா மட்டும் ஹீரோ வீட்டுக்குள்ள போறாரு. அதே சமயம் சிஓ சூஹோவை பார்க்கலான்னு சீஃப் வீட்டுக்கு போக, கரெக்டா சீஃபும் அங்க வந்துடுறாரு. சிஓ பார்த்துட்டு, இந்த நேரத்துல இங்க என்ன பண்றேன்னு கேட்க, சூஹோவை பார்க்கலான்னு வந்தேன்னு அவ சொல்ல, சூஹோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு உனக்கு தெரியாதான்னு அவரு கேட்க, இல்ல சூஹோ வீட்டுக்கு வந்துட்டாரு நான் பார்த்தேன்னு சிஓ சொல்ல, சூஹோவா, ஆமா அவர் ரூம்ல லைட் கூட எரிஞ்சிச்சுன்னு சொல்ல, இப்ப திரும்பி பார்த்தா எரிஞ்சிட்டு இருந்த லைட் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்த சிஓ, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னு சொல்றா. வேற வழி இல்லாம சீஃப் சிஓவை கூட்டிட்டு போய் சூஹோ ரூமை காமிக்க, ரூம்ல யாருமே இல்ல. சிஓவும் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கிளம்ப, கரெக்டா ஜியான் அங்க வரான். அவனை பார்த்து சீஃப் அதிர்ச்சி ஆக, இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டை காமிக்க, ஹீரோ இப்பதான் வீட்டுக்கு வராரு. அவரு வீட்டுக்குள்ள போறத பார்த்து ரெஸ்டாரண்ட் ஓனர் எவ்வளவு சந்தோஷப்படுறாரு. வீட்டுக்கிட்ட போறப்பவே ஹீரோக்கு வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருது. தெரிஞ்சும் வீட்டுக்குள்ள போறாரு. இருட்டுல ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்பா நின்னுட்டு இருக்காரு. அவரை பார்த்த ஹீரோ, எப்படி வெளியே வந்தீங்கன்னு கேட்க, உன்ன மாதிரி குற்றவாளியே 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வரப்போ எவிடன்ஸ் இல்லாம நான் ஏன்டா உள்ள இருக்கணும், நீ ஒரு ஈவில், கூட பழகின ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி துரோகம் பண்ண முடிஞ்சதுன்னு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. அதெல்லாம் கேட்ட ஹீரோ ரொம்ப அமைதியா, நான் அவளை எதுவும் பண்ணலன்னு சொல்ல, ஸ்கிரீன் பிளாக் அவுட் ஆக கன் ஃபயர் ஆகிற சத்தம் மட்டும் கேக்குது. அதோட தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.